ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு ஓமப்பொடி பார்க்கலாம். மாவு, கடலை மாவு மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஓமம் மளிகை கடையில எல்லாம் கிடைக்கும். இதை வாங்கி தண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி பார்த்துக்கோங்க. அடியில் மண்ணுனா இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடியில் மண் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் மண் எதுவும் இல்லை. இதை அப்படியே நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். அந்த ஓம வாட்டர் நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஓமப்பொடியை மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கடலை மாவு 1 கிலோ வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், காய வச்சு. அதுதான் ஓமப்பொடி செய்ய போகிறோம். நீங்கள் கடலை மாவு தனியாக, அரிசி மாவு தனியாக போடுறதா இருந்தால் 1 பங்குக்கு 1/4 பங்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. மிஷினில் கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டியாக 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓமப்பொடி போடுறதுக்கு, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஜ்ஜி, போண்டா, பக்கோடா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அந்த மாவுலேயே. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற மாவில் 2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு கிலோ மாவுக்கு 1/4 கிலோ அரிசி போட்டு, பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சிருக்கலாம் மிஷினில் கொடுத்து. அதில் தான் 2 கப் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் காரப்பொடி கூட சேர்த்துக்கலாம். நீ காரப்பொடிலாம் நான் சேர்க்கல, உப்பு பெருங்காயம் மட்டும்தான். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு குழிக்கரண்டி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். காய்ச்சின ஆயில் தான். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவுலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓம வாட்டர் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும், ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஈவினிங் டயத்தில் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சுண்டல்லாம் வச்சு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சுண்டல் மேலே இந்த ஓமப்பொடி போட்டு
கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சுண்டல் மேலே வெங்காயம், ஓமப்பொடி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொடுத்து அந்த ஓமப்பொடியும் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன அச்சும் இருக்குது, பெரிய அச்சும் இருக்குது ஓமப்பொடிக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா திக்காக பிசைஞ்சிங்க, மாவு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். எண்ணெய் சுட்டுருச்சா பாருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு மாவு போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே எலும்பி வரணும். போட்ட உடனே மேலே எலும்பி வந்தால் தான் நல்லா சுட்டுருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் வந்து கடாயில் பாதி அளவு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா நுரைச்சி வரும்போது வெளியில் வந்துடும் எண்ணெய் வந்து. ஸோ கடாயில் பாதி அளவு ஆயில் வச்சுட்டு இந்த ஓமப்பொடி போடுங்க. சூடில் நுரைச்சி வரும்போது வெளியில் எண்ணெய் வந்து விழுற மாதிரி ஆயிரும் ஃபுல்லாக ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஒரு சைடு நல்லா வெந்துச்சு, ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். டக்குன்னு வந்துடும் அது. ஓமப்பொடி வந்து முறுக்கு மாதிரி ரொம்ப நேரம் போட வேண்டாம். கலரும் சேஞ்ச் ஆகாமல் எடுக்கலாம். இது கூட கலர்லாம் நம்ம ஆட் பண்ணல, இந்த கடலை மாவோட கலர் தான். ஈவினிங் டைத்தில் காஃபியோட ஒரு கப் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. நல்லா அந்த சத்தம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓமப்பொடி. பாருங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்கு. அவ்வளோதான், செஞ்சுட்டு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வாங்க வேணாம், இப்படியே வீட்லேயே செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.